என்ற காட்டிலே திசை மாறும் இத்தனை கோழி தெரியுதுகோ. ஆனா இந்த கவுண்டரைய நம்மளுக்கு ஒரு கோழி போட்டு தர்றதுக்கு என்னமா யோசிக்கிறாரு. சே 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 அடடடா, இந்த போண்டா கோழி அன்னாட ஒரு மொட்டு போடுது. ஆனா ஒரு மொட்டு நம்மளுக்கு கிடைக்குதா? யாராவது பாக்குறாங்களா? இந்த பக்கம் யாரிங்கானோ? இந்த பக்கம் யாரிங்கானோ? ஹேய் கோழி உஷு, அதான் முட்டை போட்டியல்ல, ஓடு. இன்னைக்கு எப்படியாவது இந்த முட்டைய நம்ம அமுக்கிட வேண்டியதுதான். ஏய் உஷு, ஏய் கோழி அந்த பக்கம் போ. என்ன கொத்த வர உஷு ஹொய். டேய் மாணிக்கம். ஐயா. டேய் மாணிக்கம், வெடியால் அந்த கோழி கூட என்னடா பண்ணிட்டு இருக்கிறியாங்க? போய் வண்டி எடுற, நேரமாவது தோட்டத்துக்கு போகணும். ஒரு முட்டை திங்கலான்னா விடுறாங்களா? எப்படிதான் இந்த ஐயாவுக்கு மட்டும் தெரியுமோ, கரெக்டா வந்து நின்றுவாரு. அடேய் உன்றகிட்ட தான் பேசிட்டு இருக்கிற. என்னடா வெடியால ஓசனை வேண்டி கிடக்குது? திருட்டு பையனாட்டு நின்றுட்டு இருக்கிற. போட போய் வண்டி எடுறா. ஐயா நீங்க முதல்ல போய் சாப்பிட்டு வாங்க ஐயா. அப்பத்தானே நம்ம தோட்டத்துக்கு போனா மாலுகள் எல்லாம் தெம்ப வேலை வாங்க முடியும். போங்க ஐயா. என்னடா நீ புதுசா கேட்டுட்டு இருக்கிற? நான் ஒரு கஞ்சி குடிக்கிறதுக்கு 11 மணி ஆகுன்னு உனக்கு தெரியாது? நான் நினைக்கிறேன் 8 மணிக்கு சோறுதுன்னு இருக்கிற. ஆட கூறு கட்டவன, போய் வண்டி எடுறா போய். சரிங்க ஐயா, அதை போறனுங்க ஐயா. டேய் மாணிக்கம், எப்படா இருக்கிற? ஐயா வந்துட்டீங்களாங்க ஐயா? நான் ரொம்ப நல்லா இருக்கணுங்க ஐயா. ஆமா என்னங்க ஐயா ஒரே மாசத்துல ஆள் இப்படி துடுப்பா இழைச்சு போனீங்க? ஏனுங்க ஐயா எங்களை எல்லாம் பார்க்காம இழைச்சு போயிட்டீங்களா? டேய் மாணிக்கம், அங்க என்னடா பேச்சு வேண்டி கிடக்குது? கழுத கெட்ட குட்டிச்சவரு, போய் வண்டி ஏற. வெட்ட வெடியால மனுஷன் யார் மோத்திரியெல்லாம் முழிக்க வேண்டியதா இருக்குது. போகையில வந்து நந்தி மாதிரி நின்னுட்டு போய் வண்டி எடுறா. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, இதை இப்ப போய் வண்டி எடுத்துருணுங்க ஐயா. ஐயா நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க ஐயா, நான் வரணுங்க ஐயா. டேய் நான் உன்னை வண்டி தானடா எடுக்க சொன்ன. மறுபடியும் அங்க என்னடா பேச்சு வேண்டி கிடக்குது? போய் ஏறா. என்னது அப்பா சவுண்டு எப்போ இல்லாத மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக கேட்குதே. ஒருவேளை அண்ணன் வந்துட்டானோ? போய் பார்க்கலாம். அம்மா அம்மா, அண்ணன் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேம்மா, வாமா. அம்மா என்னம்மா பண்ற? அண்ணன் வந்திருக்குது, வாமா. அம்மாடி சீதா, உண்மையாவாம்மா சொல்றேன், நம்ம குமரசாமியா வந்திருக்கிறேன். அம்மா அண்ணன் குரல் மாதிரி தாம்மா கேக்குது, நீ வாமா போய் பார்க்கலாம் முதல்ல. சரி சாமி நட நட. டேய் குமரசாமி, வந்துட்டியா சாமி? அம்மா எப்படிமா இருக்க? அம்மாடி ஹரிணி, நீ எப்படி இருக்கிற? காலேஜ் எல்லாம் ஒழுக்கமா போறியா? கட்டடிச்சு சுத்திட்டு இருக்கிறியா? அண்ணே நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கோம். நீ என்ன இவ்வளோ நாள் வீட்டுக்கு வரல? எங்கண்ணே போன? அப்பா ராசாவே, உனக்கு இன்னைக்கு நாள் இந்த ஆத்தாளை வந்து வாக்கணும்னு தோணுச்சேன்றது அங்கமே. வாசாமி ஒரு கஞ்சி குடிப்பியாமா? அண்ணே என்ன முகமெல்லாம் வாடின மாதிரி இருக்குது? என்னண்ணே காலையிலேயே அப்பாவை பார்த்துட்டியா? இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அப்பா குமரசாமி, உங்க ஐயனை பத்தி தெரிஞ்ச விஷயம் தானடா கண்ணு. ஐயன் என்னாலும் பேசியிருந்தா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காத ராசாவே. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அண்ணா நீ நான் சொன்னாலும் கேட்க போறதில்ல. நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், ஆனாலும் நீ வாயே திறக்க மாட்டேங்கிற. ஏன்னா இல்லாத பொய் சொல்லி நீ அப்பா கிட்ட இப்படி திட்டு வாங்கிக்கிற. இப்ப எதுக்கு ஹரிணி அதெல்லாம்? பேசாம நடங்க போலாம். விதையொன்று போட்டா வித்தொன்னா முளைக்கி. உங்க ஐயன் புத்தி உன்றகிட்ட அப்படியே இருக்குது. நான் தான் என்னதேன் பண்ணிட்டு நீ நாள் இறங்கி வரவோன்னு இல்லை ஐயன் நாள் விட்டு கொடுக்கோன்னு 2 பேரும் இப்படியே நின்னா என்னதேன் பண்றது? அண்ணன் பேசாம அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு பேசாம அப்பா கூட பேசுற வழியை பாருண்ண. ஏன்னா இப்படி பண்றேன்? வந்ததையும் 2 பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இதனாலதான் நான் மாசக்கணக்கா இந்த வீட்டு பக்கமே எட்டி பாக்குறது இல்ல. பேசாம நடங்க. சரிடா ராசாவே, நீ வாசாமி ஒரு வயசு ஓருங்களா? சரிம்மா நடங்க முதல்ல. டேய் மாணிக்கம், என்னடா சோள பயிரில் இப்படி ஒரு செலுசெலுப்பு இல்லாம எல்லாம் கருகிட்டு கிடக்குது? யூரியா போட்டு விட சொன்னேன், போட்டு விட்டையா? என்ன பண்ணுன? ஐயா அது வந்துங்க ஐயா, நேத்தே செல்லத்தோர்கிட்ட சொல்லிட்டுனுங்க ஐயா. உனி போட்டா அப்படியே என்னன்னு தெரியலிங்க ஐயா. எங்கடா அவன்? மணி 10 ஆகுது, உன்ன வேலைக்கு வந்தானே இல்லையா? இல்லைங்க ஐயா, அவர் ஒன்னும் காணமுங்க ஐயா. அந்த வேலை கொடுங்க, இந்த வேலை கொடுங்க, அது அப்படி இது அப்படிங்க வேண்டியது. வேலைக்கு வந்தா ஒழுக்கமா வர்றது கிடையாது. என்ன ஆளுகளோ என்னமோ.
ஐயா செல்லத்தோர கரெக்டாக தானுங்க ஐயா இத்தனை நாளாக வேலைக்கு வந்துட்டு இருந்தா அப்படி என்னாச்சுன்னு தெரியலிங்க ஐயா வந்துருவாருங்க ஐயா. ஒரு பொழுதே போக போகுது உனி எந்நேரம் வந்து இவனை எந்நேரம் வேலை செய்யறவன் இல்ல அழுகுயா. ஐயா வணக்கம் ஐயா. வாப்பா செல்லத்தோர இந்த வேலைக்கு வர நேரமா உனக்கு ஒரு ஒழுதே போச்சு. எந்நேரம் வந்து எந்நேரம் வேலை செய்யறவன் நீங்க. ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா. நேற்று பொழுதோட போகிற போதே நேரமாகி போச்சுங்க ஐயா. வடக்கால வாழைக்காட்டுக்கு எல்லா காட்டுக்கும் தண்ணி கட்டி போட்டு போடணுங்க ஐயா. அதனால கொஞ்சம் காலையில் நேரமாகி போச்சுங்க ஐயா. என்னை மன்னிச்சிருங்க ஐயா. இங்க வாரு செல்லத்தோர வேலைன்னு வந்துட்டா கரெக்டா இருக்கணும். அதாவது செய்ய வேண்டிய நேரத்துல கரெக்டா செய்யணும். அது இப்படி இது இப்படின்னு காரணமெல்லாம் என்ற சொல்லிட்டு இருக்க கூடாது. புரிஞ்சுதா உனக்கு? எல்லாமே நியாயமா நடக்கிற மாதிரி நடந்துக்கோணும். இல்ல எனக்கு பிடிக்காது சொல்லிட்டேன். ஐயோ இல்லைங்க ஐயா இனிமேல் இப்படி நடக்காதுங்க ஐயா. கரெக்ட் டைமுக்கு நான் வேலைக்கு வந்துடணுங்க ஐயா. என்னை மன்னிச்சிருங்க ஐயா. சரி சரி போய் வேலை பாரு போ. டேய் மாணிக்கம் ஐயா. நீயும் செல்லத்தோர கூட போய் இன்னைக்கு வாழைக்காட்டுக்கெல்லாம் தண்ணி விட்டு போட்டு முடிச்சுட்டு வந்துருங்க. அப்பதான் நாளைக்கு தென்னந்தோப்பு கூட முடியும். என்ன புரிஞ்சுதா? சரிங்க ஐயா முடிச்சுட்டு வந்துடணுங்க ஐயா. போ இப்பவே பொழுதே போச்சு. எந்நேரம் போய் எல்லாம் வேலை செய்யற வீங்கள வாங்க. டேய் மாணிக்கம் என்னடா இது கவுண்டரையா என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்டா? ஐயா கோவமா இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல கோவமாத்தே இருக்கிறாரு. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். பேசாம வேலை பாருங்க இல்லைன்னா ஐயா வந்தாரு அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய் மாணிக்கம் என்னடா ஐயாக்கு ஏதாவது பிரச்சனையாடா சொல்லுடா. இங்க பாருங்க ஐயா நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். பேசாம வேலைக்கு வந்தமா வேலை செஞ்சமா 10 ரூபா பணத்தை வாங்கணுமான்னு போயிட்டே இருக்கோன்னு. இந்த விஷயத்துல எல்லாம் தேவையில்லாம மூக்க நுழைச்சு நம்ம கவுண்டர் ஐயா கிட்ட வாங்கி கட்டிக்க கூடாது. என்ன நான் சொல்றது புரிஞ்சுதாங்க ஐயா? டேய் மாணிக்கம் எல்லார்த்தாட்ட எனக்கு என்ன நல்ல என்னால ஒதுங்கி போக முடியாதுடா. எனக்கு வாழ்க்கையே கொடுத்தது நம்ம கவுண்டரையாத. அப்படிப்பட்டவருக்கு ஒரு பிரச்சனைனா என்னால பார்த்துட்டால சும்மா நிக்க முடியாது. அதனாலதான் நான் கேட்கிறேன். டேய் மாணிக்கம் ஒழுங்கு மரியாதையா என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுடா நீயே. ஐயா நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். தேவையில்லாம கவுண்டரையா பிரச்சனையில மூக்க நுழைச்சு கவுண்டரையா கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். டேய் மாணிக்கம் நானும் கேட்டுட்டே இருக்கிற சும்மா எனக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிற நீ என்னாலும் சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல எங்க ஐயாவுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட முதல்ல. ஐயா ஏற்கனவே நேரமாகுது பேசாம போய் தண்ணி கட்டுற வேலை பாருங்க. நடந்து போய் தண்ணி கட்டலாம். டேய் என்னடா திருப்பி திருப்பி சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிற. என்ன பிரச்சனை ஐயாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லு. எனக்கு வாழ்க்கை கொடுத்த எங்க ஐயாவை நான் காப்பாத்தியே ஆகணும். அவருக்கு என்ன பிரச்சனை? ஏன் அவர் காலையிலேயே இவ்வளோ டென்ஷனா இருக்கிறாரு? பாவண்டா அவரு. சொல்லு. ஐயா நீங்க இவ்வளோ தூரம் கேட்கறதுனால நான் சொல்றேன் கடைசியில என்னை மாட்டி விட்டுறாதீங்க. அப்புறம் என்ற உழப்பே போயிரு சொல்லிட்டு நான். டேய் மாணிக்கம் நான் ஒருத்தர்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேன்டா. முதல்ல ஐயாவுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா மாணிக்கம். சரிங்க ஐயா நான் சொல்றேன் கேளுங்க. ஐயா நம்ம கவுண்டரையாக்குமே நம்ம கவுண்டரையாவோட மகனுக்குமே ஒரு சின்ன பிரச்சனைங்க ஐயா. என்னடா மாணிக்கம் சொல்ற பிரச்சனையா? அவர் ஏதோ வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்கிற மாதிரி எல்லாம் ஊருக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஐயா அதெல்லாம் சும்மா ஊருக்கு கண் துடைப்பு நாடகம் ஐயா. டேய் மாணிக்கம் என்னடா சொல்ற? நெசமாவா சொல்ற? ஆமாங்க ஐயா நம்ம கவுண்டர் ஐயாக்குமே அவரோட மகன் அதான் நம்ம குமரசாமி கவுண்டருக்குமே நம்ம சின்ன கவுண்டர் குமரசாமி இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. சின்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாதுங்க ஐயா பெரிய பிரச்சனை. என்னடா பிரச்சனை சொல்லித்தோல. அது ஏனுங்க ஐயா கேட்குறீங்க? இந்த 2-3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம கவுண்டரையாமே நம்ம சின்ன கவுண்டர் குமரசாமி கவுண்டருமே 2 பேருமே வெளியூருக்கு எங்கேயோ போயிருக்கிறாங்க. அங்கே போன பக்கம் இன்னமோ சின்ன பஞ்சாயத்து ஆகி போச்சுங்க ஐயா. அதில் நம்ம குமரசாமி கவுண்டர் ஏதோ சீரியஸாக போய் சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. அன்னையிலிருந்து 2 பேரும் இப்படித்தானுங்க ஐயா விரைச்சிக்கிட்டு திரியிறாங்க. அவர் என்ற மகனே இல்லைங்கிறாரு, அவர் என்ற அப்பனே வேண்டாங்கிறாரு. என்ன நடக்குதுன்னே புரியல. இதுதான் அவை குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் ஐயா. என்னடா மாணிக்கம் சொல்ற? நான் ஏதோ வேலை வெட்டி செய்யறதுல 2 பேர்த்துக்கு இடையில பிரச்சனைன்னு நினைச்சேன். நான் செஞ்சு தீர்த்து வச்சிடலாம்னு நினைச்சேன். இது என்னடா நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாத புதிரா இருக்குது. அதைத்தானே நானும் சொன்னேன். அவை குடும்பத்துல தலையிட்டோம் நம்ம தலை காணாம போயிரு. பேசாம வேலை பார்க்கல நடங்கோ.
எது எப்படியோட மாணிக்கம், ஆனா நம்ம கவுண்டரையா இப்படி இருக்கிறத பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குதுடா. அவரை நான் ஒரு நாளையில் இப்படி பார்த்ததே இல்லடா மாணிக்கம். சரி சரி ஐயா, நம்ம சின்ன கவுண்டர் வர மாதிரி தெரியுது, பேசாம போய் வேலையை பாருங்க. நடங்க நடங்க. ம், என்னடா சொல்ற? தமிழ்ல தானே சொல்ற. நம்ம குமாரசாமி கவுண்டர் வர மாதிரி தெரியுது, பேசாம நடங்க நடங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்ப்பா. இருக்கட்டு. ஆமா, நீ யாரு புதுசா இருக்கிற? ஐயா இவரு தான் செல்லத்துறைங்க ஐயா. நம்ம கவுண்டர் தான் வேலைக்கு வச்சிருக்கிறாருங்க, புதுசா வந்திருக்கிறாருங்க ஐயா. நம்ம வடக்காலக்காட்டுல சின்ன வீடு ஒன்று இருக்குது இல்லைங்க ஐயா, அங்கதான் குடியிருக்கிறாருங்க ஐயோ. ஓ அப்படியா, சரி சரி. நீ தான் அந்த செல்லத்துறையா? அம்மா சொன்னாங்க காலையில. ரொம்ப நல்லதுங்க ஐயா. சரி சரி, என்னடா மாணிக்கம், வேலையெல்லாம் எப்படி நடக்குது? தண்ணியெல்லாம் கட்டியாச்சா? வாழையெல்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்குது? ஏதாவது கொலகெல்லாம் விட்டுருக்குதா? ஐயா இப்போதான் எல்லாம் புட வர பக்குவத்தில் இருக்குதுங்க ஐயா. எல்லாம் தண்ணி விட்டு ஒரு மட்டை யூரியா போட சொல்லியிருக்கிறாருங்க கவுண்டர் ஐயா. ஓ அப்படியா, சரி சரி. சரி செல்லத்தோற, நீ போய் வேலை பாருப்பா. மாணிக்கத்துக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரிங்க ஐயா, அப்படியே ஆகட்டுங்க ஐயா. நான் போய் தண்ணி கட்டிட்டு வந்துடணுங்க ஐயா, ஒரு பிரச்சனையும் இல்லைங்கோ. சரிப்பா, ரொம்ப நல்லதானா. சரி நீ போ, நான் மாணிக்கத்து கூட்டிகிட்டு போய்க்கிறேன். சரிங்க ஐயா. டேய் மாணிக்கம், கொஞ்சம் என்ற கூட வாடா, கொஞ்சம் வேலை இருக்குது, டவுன் வரைக்கும் போயிட்டு வரலாம். ஐயா அது கவுண்டர் ஐயா உங்க கூட எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருங்க ஐயா. ஐயாவுக்கு தெரிஞ்சா நீ வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, அப்புறம் என்ற பொழப்பே போச்சுங்க ஐயா. டேய் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நட போலாம். ஐயா அது எனக்கு பயமா இருக்குதுங்க ஐயா. என்னடா மாணிக்கம், நான் சொன்ன கேப்பியா கேட்க மாட்டியா? ஐயோ ஐயா அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா, வாங்க ஐயா போகலாம். அந்த பயம் இருக்கட்டு, கிளம்பு, போய் வண்டி எடுப்போ. சரிங்க ஐயா, அப்படியே ஆகட்டுங்க ஐயா. இதை இப்போ எடுக்கணுங்க ஐயா. ஒரு பொழுதுக்கும் வெயில்ல வாடுபட்டுட்டு வர ஆம்பளைக்கு என்னால் வாய் குணத்தையும் ஆய் கொடுக்க முடியுதா நம்மளுக்கு? அந்நாடும் இந்த ரேஷன் அரிசி கஞ்சி குடிச்சு குடிச்சு அவருக்கு வாயே செத்து போயிருக்கும்போ. அம்மா வீட்டில் ஒரு வாய் கறிச்சு ஒரு உண்டு போட்டு வந்தது. வெயில்ல வாடுபட்டுட்டு வர ஆம்பளைக்கு வாய் குணத்தையும் ஆக்கி போட்டா அவரும் முண்டு போட்டு நல்லா இருப்பாரு. எங்க நம்மளுக்கு? ஆண்டவனே, என்னைக்கிட்டே எனக்கு வழியுடுவியோ தெரியலையே. அம்மா வாமா கவிதா, ஏம்மா முகமெல்லாம் வாடி கிடக்குது? என்ன சாமி, என்னாச்சு? அம்மா காலையில இருந்து எனக்கு வயிறு வலிச்சுட்டே இருக்குதும்மா, ரொம்ப வலிக்குது, எனக்கு தாங்கவே முடியலம்மா. வயிறு வலிக்குதா? ஏன் சாமி, காலையில என்ன அம்மா கொடுத்த சோத்தான் உண்டீங்க? ஏன் என்னால சாப்பிட்டீங்களா? முட்டாய் கிட்ட எடுத்து தின்னீங்களா? என்ன ஏன் வயிறு வலிக்குது? அம்மா என்னன்னு தெரியல, எனக்கு நைட் இருந்த லைட்டா வலிச்சுச்சு, இப்ப ரொம்ப வலிக்குதும்மா, என்னன்னு பாருமா. ஐயோ கடவுளே, என்னாச்சு? என்னது, ரேஷன் அரிசி சோறு சேரலையா என்ன? ஐயோ கவி, நான் சுடுதண்ணி கொடுத்தனே, அதை குடிச்சியா சாமி? அம்மா நீ கொடுத்த சுடுதண்ணி அந்த கசாயம் எல்லாத்தையும் குடிச்சிட்டேன், ஆனா எனக்கு கேட்கவே இல்லை, எனக்கு ரொம்ப வலிக்குதுமா. மீனாட்சி அக்கா, ருக்கு வா ருக்கு, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கிறேன், வாடிமா. மீனாட்சி அக்கா, ஏக்கா என்னாச்சுக்கா? ரொம்ப பதட்டமாக்குற மாதிரி தெரியுது, ஏக்கா? அடியே ருக்கு, என்னடி இவ பொழுதோட இருந்து வகுத்து வலிக்குதுன்னே சொல்லிட்டு இருக்கிறாடி, என்னன்னு பாரேண்டி. கவிக்குட்டி, என்னடா ஆச்சு? ரொம்ப வயிற்று வலிக்குதா? ஆமாங்க ஆண்டி, எனக்கு நைட் இருந்தே லைட்டா வலிச்சிட்டு இருந்தது, ஆனா இப்ப ரொம்ப வலிக்குதுங்க ஆண்டி. அக்கா சுடுதண்ணி ஏதாவது 2 சுக்கு கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு காப்பி ஏது வச்சு கொடுத்து பார்த்துருக்கலாமல்லக்கா? அடியே ருக்கு, அதெல்லாம் பொழுதோட இருந்து 4 கிளாஸ் வச்சு கொடுத்தாச்சுடி, என்னடி இன்னும் வகுத்து வலிக்குதுன்னே சொல்றா, நான் என்னன்னு காணுட்டேன். எல்லாம் வச்சு கொடுத்தே கேட்கலையா? அக்கா மெடிக்கல் ஏதாவது டேப்லெட் வாங்கிட்டு வரட்டுமா நான்? ஐயோ அது என்னால் தெரியாம கிரியாம எதையாவது வாங்கி கொடுத்து என்னால் ஆயிரப்போகுதுடி, வயசு பிள்ளைக்கு வேற. அதுவும் சரி தேக்கா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பேசாமல் நம்ம ஹாஸ்பிட்டலே போயிடலாமா? ஆஸ்பத்திரி போனால் அங்கே 400 500ன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு நான் என்ன கட்டியாக வச்சிருக்கிறேன், நான் இப்போ என்னடி வந்துட்டேன். அக்கா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு அருமையான டாக்டர் வந்திருக்கிறாருக்கா, அவர் கம்மியாக தான் காசு வாங்குறாரு, அவரை பற்றி நான் நல்லா விசாரித்து வச்சிருக்கிறேக்கா, வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன். என்ன இருக்கும் சொல்கிற நீயே, நெசமாவா சொல்கிறேன்?
அட ஆமாக்கா, அவர் இப்பதான் வந்திருக்கிறாரு, அதனாலதான் யாருக்கும் தெரியல. நானே அவர் கூட பேசிட்டேன். வாக்கா, நான் கூட்டிட்டு போறேன். அப்ப சரி, ஆனா இப்பவே கிளம்பலாம் நடருக்கு. கவிக்குட்டி, நீ எதுக்கு கவலைப்படாத, வா, நான் கூட்டிட்டு போறேன் உன்னை ஆஸ்பத்திரி. ஐயோ ஆண்டி, அங்க இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுவாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் வரல ஆண்டி. கவிக்குட்டி, இப்படியெல்லாம் பயந்துட்டு இருந்தீனா அப்புறம் வகுத்து வலியோடவே தான் கிடக்கணும். பேசாம வா போலாம். கவிதா, பேசாம நாங்க சொல்றது கேளு, ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடலாம் வா. சரி நடங்க.